ங்கிறான், திருமுறையை பாடாதேங்கிறான், ஒரு பக்கம் திருவாசகத்தை பாடாதேங்கிறான், ஒரு பக்கம் சிவன் கோவிலுக்கே போகாதேங்கிறான். இவன் மத்தியில் நான் என்ன சொல்கிறேன், நீ சிவனை கும்பிடுங்கிறேன், அது அவனுக்கு எரியுது. என்னடா இந்த ஆள் பொழப்பிள்ளையே மண்ணள்ளி போடுறான், நான் ஏதாவது பரிகாரம் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு, நான் ஏமாத்துறான்னு பார்த்தா இந்த ஆள் பதிகம்பாடுங்கிறானே அப்படின்னு அவன்லாம் கிளம்புறான். நான் உண்மையை சொல்கிறேன், பணக்காரன் செலவு பண்ணுமா, அந்த வயசான பாட்டியம்மா என்ன செய்யும்? ஒரு பாட்டியம்மா ஆடிச்சே, அந்த அம்மா சோத்துக்கே வழியில் பாட்டின்னு சொல்கிறேன், அந்த அம்மாவுக்கு அர்ச்சனை பண்ண போகுது, அர்ச்சனை பண்ண காசு இருக்குது அந்த அம்மா கிட்ட. 5 ரூபாய்க்கு டிக்கெட்டு வாங்கும் அர்ச்சனை சீட்டு. அந்த அம்மா வீட்டில் 5 பேர். சாமி என் பிள்ளை நல்லா இருக்கணும், பேர் என்னம்மா, ராமாய நாமியாக, அப்புறம் ராமசாமி நாமியாக, சீட்டுக்கு 2 பேர் தான். சாமி எங்கள் 5 பேர் இருக்காங்க, போக மாட்டேன். இதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சு சொல்லுங்கள். நான் கேட்குறேன், பணம் இருக்கிறவனுக்கு ஒரு கடவுள், பணம் இல்லாதவனுக்கு ஒரு கடவுள். இந்த நிலை மாறணும்னா நீங்களே பூவை கொண்டு போய் கோபுரத்து வாசலை துவி போட்டு நான் சொன்ன ஒரே ஒரு தேவாரத்தை சொல்லி அப்பான்னு விபூதியை பூசிக்கிட்டு நில்லுங்க, போதும். சுவாமி உங்களை தேடி வருவார். நீங்கள் அங்கே போகணும்னு அவசியம் இல்லை, அவன் உங்களை தேடி வருவான். தட்டுவான் முதுக, மே ஐ ஹெல்ப் யூ, மே ஐ ஹெல்ப் யூ. யாரான்னு பார்த்தா அதிகை சுவாமி நிற்பார், கையில் மான்மழுவை ஏந்தி. என்னடா ராஜா, ஐயோ நான் பால் ஊற்றலையே, உனக்கு அபிஷேகம் பண்ணலையே, நீ ஒன்றும்